அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு சனிக்கிழமை இல்லையா, அதனால கேள்வி நேரம். ரொம்ப வாரமா இந்த கேள்வி நேரம் வரவே இல்லை. நண்பர் கேஎம்பி அவர்கள் அடிக்கடி சனிக்கிழமையான அந்த கேள்வியை போட்டுருவார். நாங்க இன்னைக்கு கேள்வி நேரம் வரலையா அப்படின்னு. அட்லீஸ்ட் அவருக்காகவாது இன்னைக்கு இந்த கேள்வி நேரம் வந்தே ஆகணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்கோர்ஸ் நிறைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல கேள்விகள் அனுப்பியிருந்தார்கள், கமெண்ட்லயும் அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எல்லாமே இந்த வாரத்துல ஒரே மாதிரியான கேள்வியாகத்தான் இருந்தது. ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஜியோ பாலிடிக்ஸ், இன்னொன்னு லோக்கல் பாலிடிக்ஸ். லோக்கலை முதல்ல பார்த்துடலாம் அப்படின்னு. அது நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சார் திமுக பாஜக கூட்டணி வரா மாதிரி தெரியுது, இது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப போயிட்டு அவங்களோட கூட்டணி வச்சா அது சரியா இருக்குமா? அப்படி கூட்டணி வந்துருச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த பாஜக ஆதரவாளர்கள் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் இருக்காங்க, அவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க? மத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? இது எப்படி சார் சரியாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் சொல்லுவாங்க. இந்த நாணய வெளியீட்டு விழாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பமானதுன்றதுனால நானும் காய் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்கள், அந்த பாஜக எக்கோசிஸ்டம் அப்படின்றது ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு டிஎம்கே ஆதரவாளர்கள் எக்கோசிஸ்டம். அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? சரி, பாஜக ஆதரவாளர்கள் எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்க. கொஞ்சம் அந்த காயினை திருப்பி திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? சொல்ல போனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ஆகட்டும், இல்ல சமூக ஊடகங்களே ஆகட்டும், திமுகவுடைய ஆதரவு அப்படின்றதுதான் அதிகமாக இருக்கின்றது. அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? பாஜக ஆதரவாளர்களை விட திமுக ஆதரவாளர்கள் அப்படியே கழுத்து நரம்பு புடைக்க பேசினாங்க. திராவிட மாடல், சமூக நீதி, பாசிச பாஜக காலூன்ற விட மாட்டோம் இப்படிலாம் கத்தினாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோ இங்க 10 பேர்னா அங்க 20 பேர். அந்த 20 பேர் எங்க மூஞ்ச கொண்டு போய் வச்சுப்பாங்க, எப்படி ரோட்ல நடப்பாங்க அப்படின்றத பார்த்து இந்த 10 பேர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அதனாலேயே நாளைக்கே பாஜக திமுக கூட்டணி வந்துரும் அப்படின்னு நான் சொல்லல, வரணும் அப்படின்னு நான் சொல்லல, வந்தோம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் வந்தா தப்பென்ன? இதாங்க என்னுடைய கேள்வி. சிம்பிள் கொஸ்டின். பாஜக திமுக ஒரு காலத்துல கூட்டணியில தான் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்களே, இது என்ன 2010க்கு அப்புறம் இல்ல 2020க்கு அப்புறம் தான் ஊழல் கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? திமுக ஊழல் கட்சின்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாஜக திமுக கூட்டணியில இருந்தாங்க. சார் 2Gக்கு முன்னாடி 2Gக்கு பின்னாடி அப்படின்னு சில பேர் சொல்லலாம். வெரி குட். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக 2 கட்சியிலுமே பாஜகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க. அதிமுக கூட்டணியோட இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை கவிழ்க்கின்றார், அந்த டீ பார்ட்டி வச்சுங்க. அதுக்கப்புறம் திமுகவுடன் கூட்டணி சேர்க்கின்றது பாஜக. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் அதிமுகவுடன் கூட்டணி அதுவும் போயிடுச்சு. பாருங்க, அதிமுக திமுக அதிமுக இப்ப அடுத்தது திமுகவுடைய டர்ன் தானே. இதுதானே இந்த நேச்சுரல் லா அப்படின்னு சொல்றது. திமுக ஊழல் கட்சியுடைய கூட்டணி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணி தொடர வேண்டும் அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் விரும்பினாங்க. அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஒரே கூட்டையில ஊறின மட்டம் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இல்ல சார் இவங்க கொஞ்சம் அவங்க ரொம்ப அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. விஷத்துல கொஞ்சம் என்ன அதிகம் என்ன எல்லாம் ஒண்ணுதானே. சார் நீங்களே விஷம் சொல்லிட்டீங்க, அப்போ அதோட சேருவது சரியா அப்படின்னா சரிங்க. இந்த மாதிரி ஊழல் கட்சிகளோட சேரக்கூடாது இப்படின்ற அந்த நீதி நியாயம் இதெல்லாம் பாஜக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? மற்ற கட்சிகள்லாம் சொல்லவே மாட்டீங்களா? சார் மற்ற கட்சியெல்லாம் நாங்க ஏத்துக்கல சார், பாஜக ஒரு நல்ல கட்சின்னு தானே சார் நாங்க சப்போர்ட் பண்றோம், அப்படி இருந்துச்சு அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா அப்படின்னா கரெக்ட். நல்ல கட்சியாவே இருந்தா போதுமா? ஒரு வலிமையான கட்சி ஆட்சிக்கு வரவானாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. MS உதயமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவர் நிறைய படிச்சுட்டு அமெரிக்கால பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தவர் அவரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, நம்ம நாட்டோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்தார். அவருடைய கூட்டங்களுக்கு எல்லாம் நானும் போயிருக்கேங்க ஒரு சின்ன பையனா இருக்கும்போது. சொல்ல போனா அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற படத்தை கே. பாலச்சந்தர் எழுதுறதா சொல்லுவாங்க.
அவரை நினைவு கூறும் வகையில் தான் அந்த கதாநாயகன் கமலஹாசனுக்கு உதயமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாற்றத்தையும் அவரால் கொண்டு வர முடியவில்லை. அவர் கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைச்சுருக்கீங்க? எல்லாரும் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லவர்ப்பா அந்த மனுஷன், இவரெல்லாம் பாலிடிக்ஸ்ல வந்து என்ன பண்ண போறாரு. அதாவது நாமளே முடிவு எடுத்துட்டோங்க, நல்லவங்க எல்லாம் பாலிடிக்ஸ்ல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். சோ அப்ப அவங்களுக்கு நம்ம ஓட்டு போறது கிடையாது, அனுதாபத்தை தான் தூக்கி போறோம். ஐயோ பாவமா நல்ல மனுஷன், பாவம் கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி அரசியல் இது மாதிரி வீணா போறாரு, இப்படி அனுதாபத்தை சொல்லிட்டு போறோமே தவிர தப்பி தவறி கூட இவர் எலெக்ஷன்ல இருந்தா அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நாம சொல்றதே கிடையாது. அவர் நல்லவங்களா இருந்தா, அதுவும் ரொம்ப நல்லவங்களா இருந்தா இதுதான் நிலைமை. புரியுதுங்களா? அடுத்தது டெமோக்ரஸி டயலாக் வரும். என்ன விட ஒரு திருட்டு பையன் இங்க வந்து உட்காந்துட கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் நானு. சார், அப்போ அரசியல்வாதிங்க எல்லாம் இதுக்காக தான் அரசியலுக்கு வரீங்கன்னு என்ன நம்ப சொல்றீங்களா? தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் உள்ள நுழையும் போதே திருடி சொத்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வர்றது கிடையாது. அரசியல்ல மேல வரணும்னா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கணும். எடுத்த உடனே பதவிக்கு வரணும்னா அவன் மந்திரிக்கு பிள்ளையா இருந்தாதான் உண்டு, இல்லாட்டாலாம் முடியாது. அது ஆரம்பத்துல அப்படி வந்த பிறகு முதல்ல சர்வைவல் முக்கியம், அடுத்தது வந்த இடத்தை தக்க வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை சூழ்நிலை அது எங்களை அந்த மாதிரி போக வச்சிருது. நாங்க என்னப்பா பண்ண முடியும்? இது வந்து தனியா ஜெயிக்க முடியாது அப்படின்ற காலகட்டத்தில் கூட்டணின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். எப்படி இருந்தாலும் பதவிக்கு வர வேண்டும், இதுதாங்க அரசியல் கட்சியோட நோக்கம். சார் எப்படியானாலும் பதவிக்கு வரலாம்லாம் நினைக்க கூடாது அப்படின்னா சரி, அப்ப வந்து மற்ற கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்து நிறுவும். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி தான் பிரியமா இருப்பாரு, பரவாயில்லையா? மம்தா பானர்ஜி அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருப்பாங்க, பரவாயில்லையா? இல்ல அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா கூட இருக்கலாம். ஏற்கனவே அந்த பங்களாதேஷ்ல கலவரம்லாம் ஆனப்போ நீங்களாம் இங்க வாங்க அப்படின்னு சொன்னவரு, அப்புறம் இவங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டரா வந்துட்டாங்கன்னா எல்லாம் வாங்க அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்? இதைத்தான் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அப்போ இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன ஆகணும்? பாஜக பதவியில் இருக்க வேண்டும். அப்ப அந்த பதவியில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சில நேரங்கள்ல சில காம்ப்ரமைசஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும், சில இடங்கள்ல விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. ஒரு பெரிய ஆபத்தை தடுப்பதற்கு ஒரு சின்ன கஷ்டம் அப்படின்ற நிலைமையில தான் நான் இதை பாக்குறேன்னே தவிர ஐயோ இவங்க வந்து இவங்களோட கூட சேரலாமா அப்படின்னா சேர்ந்துட்டு போறாங்க, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நாம என்ன பண்ண முடியும்? இதை உட்காந்து கேள்வி கேட்டு நான் வந்து இனிமே பாஜக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு அப்ப யாரு போட போறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. பாஜக திமுக கூட்டணி வந்துருச்சுன்னா நான் பாஜக பக்கமே போக மாட்டேன் அப்படின்னா எங்க போவீங்க? ஒண்ணு அந்த பக்கம் அதிமுக இல்ல நாம் தமிழர் கட்சி இல்ல வேற எதுக்காவது ஓட்டு போடணும். எப்படி அவங்க எல்லாம் வந்து சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போறாங்களா? இல்ல நோட்டாவுக்கு போடணும், இல்ல ஓட்டு போடாம இருக்கணும். எப்படி பண்ணாலும் அதனால ஆட்சிக்கு வர போறவர்கள் யாரு? அதுக்கு இதே பெட்டர்னு தோணுது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இந்த லெஸ்ஸர் ஈவில் அப்படின்றதுதான் வந்து நம் முன்னாடி இருக்கின்ற ஒரு சாய்ஸ். வேற வழி இல்லை. மேல வரணும் அப்படின்னா ஆரம்பத்துல சில சாக்ரிஃபைசஸ் கூட சொல்லலாம், பண்ணித்தான் ஆக வேண்டும். அது இல்லாம நீதி நேர்மை அப்படின்னு ரிஜிடா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களுடைய மக்கள் சக்தி இயக்கம் மாதிரிதான் ஆகும். இதைத்தான் எதிர்பார்க்கிறீங்களா நீங்க? நண்பர்களுடைய அடுத்த பெரிய சந்தேகம், சார் பாஜக திமுக கூட்டணினா பாஜகவுக்கு வேணும்னா சரி ரைட், இப்ப மெஜாரிட்டி இல்ல, ஒருவேளை நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ அணி மாறினாரெல்லாம் என்ன பண்றது, அதுக்கு ஒரு சேஃப் கார்டா இங்க ஒரு 20+ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். திமுகவுக்கு அந்த அவசியம் என்ன? இதுதான் அந்த சந்தேகம். மேபி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கூட்டணி. பெரிய ஆபத்து அப்படின்னா நம்ம அன்னைக்கே சொன்னோம் இல்லையா, இந்த நாட்டை சூழ்ந்திருக்கும் ஒரு ஆபத்து, இந்த அயல்நாட்டு சக்திகளின் சதி, அதுல இருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், அதுதானே பெரிய ஆபத்து. சோ அதிலிருந்து தப்பிப்பதற்காக இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? நீங்களா வந்து இந்த இடி அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய மாற்றம் நான் பாக்குறேன், மத்திய அரசு அப்படின்றது மறுபடியும் புழக்கத்தில் வந்து விட்டது. ஒரே ஒரு சேனல் தவிர மற்ற எல்லாருமே இப்ப மத்திய அரசுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அவங்க வந்து இன்னும் அந்த ஒன்றிய அரசு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேலிடத்திலிருந்து மத்திய அப்படின்றதான் நான் பாக்குறேங்க. நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம்,
இந்த மாதிரி ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து திமுகவினரை விட புகழ்ந்து பேசியிருக்கின்றார் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன அப்போ நீங்க வந்து மோடி அரசாங்கத்தை அப்படியே புகழ்ந்து சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு பதிலாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சமீபத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ட்வீட் பார்த்தேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த குரங்கு அம்மை அதாங்க மங்கி பாக்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு வியாதி பரவிங்கிறாம ஆப்பிரிக்காலலாம் அமெரிக்கா கூட வந்துச்சான், அது வராம தடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த விஷயத்துல மத்திய அரசு சிறப்பாக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த மங்கி பாக்ஸுக்கு இந்தியா வந்ததா செய்தி இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே அமைச்சர் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அதையும் மத்திய அரசுன்னு போட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. அது அவரா மத்திய அரசுன்னு சொன்னாரா இல்ல அந்த ஊடகத்துல மத்திய அரசு போட்டாங்களான்னு தெரியலங்க. வீட்டுல மத்திய அரசு அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சரே மத்திய அரசு தாங்க சொல்லியிருக்காரு. ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, சார் இந்த நாணய வெளியீட்டு விழா மத்திய அரசு விழா இல்ல மாநில அரசுன்னு சொல்றாங்களே அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு முதலமைச்சர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிகழ்ச்சி தமிழக அரசால் நடத்தப்பட்டது அப்படின்ட்டார். ஒன்றிய அரசுன்னா யாருமே சொல்லல. அதாவது ஒன்றி விட்டார்கள் அப்படின்னும் போது அந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை தேவையில்லை, அது மத்திய அப்படி சென்டர் ஆயிட்டாங்கல்ல அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு நல்ல மாற்றமாகத்தான் இருக்கின்றது. ஏன் இதுதான் உங்களுக்கு புரியலையா? ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஒருவேளை இந்த பாஜக திமுக கூட்டணி வந்தா மறுபடியும் அது மத்திய அரசாகவே நிரந்தரமாகி விட்டது அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டு போவாங்களா? இந்த கூட்டணினால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்க. இது ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாதா? இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீங்க ஒன்றி விட்டார்கள், அதனால ஒன்றிய என்ற வார்த்தை மறைந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லிட்டு போலாமே. ஆனா எல்லாத்தையும் விட ஒரு விஷயம், இந்த பொங்கிக் கொண்டிருக்கின்ற பாஜக ஆளவாளர்கள் யோசிக்கணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்படியே தொடர்ந்ததென்றால் இந்த பக்கம் அதிமுக அப்படியே ஒரு டவுன்வர்ட் ஸ்லைட்ல போய் நிற்குது. பாஜக பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா நிஜத்தொட்டு சொல்லுங்க, 2026 பாஜக ஆன் இட்ஸ் ஓன் பாமக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எப்படி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சாங்களோ அந்த மாதிரி கூட்டணி வச்சு மும்முனை போட்டியாக இருக்கும் பட்சத்துல இந்த பக்கம் தாவேகா அவங்க வேற குதிக்கிறாங்க. அவங்க வந்தா என்ன மிஞ்சி போனா ஒரு 4-5 இதுக்கு மேல ஓட்டு வாங்கினா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஜக தனியாக ஆட்சியை பிடிக்க முடியுமா அந்த கூட்டணி அமைத்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப என்ன ஆகும்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே கிளீன் ஸ்வீப் 2026 இல்லையா? சந்தோஷமா இருக்குமா? ஒருவேளை பாஜக திமுக கூட்டணி அமைகிறது அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வரது ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏன் அது உங்களுக்கு புரியலையா? ஆனா பாஜக திமுக சேர்ந்தா அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னா அது இன்னொரு காமெடி, அது இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பட் சினாரியோ அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைந்து அந்த பாஜக வந்து எக்ஸசைசிங் சம் சார்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா ஏன் அதை அவங்களால ஏத்துக்க முடியாது? அடுத்தது ஜியோ பாலிட்டிக்ஸ் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாளா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் வங்காளதேசத்துல வந்து இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்று இருக்கின்றது, ஹசீனா வந்து இங்க வந்து தஞ்சமடைந்திருக்கின்றார்கள், இதற்கு பின்னாடி அமெரிக்கா சைனா பாகிஸ்தான் இந்த நாடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல நிறைய பேர் வந்து மோடி வந்து இந்தியா விஸ்வகுரு அப்படின்லாம் சொன்னாரு, அவருடைய ராஜதந்திரம் பயங்கரமாக தோல்வி அடைந்து விட்டது, இதெல்லாம் அவரால் தடுக்க முடியல, இது என்ன பண்ண போறாரு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த புலி ஆடு புல்லு கட்ட கதை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் அப்படின்றது. இதுல வந்து மூணும் ஒன்னா இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பகை. பைடன் வந்து ஒரு ஒன்றிய உறவுல இருந்தாலும் சீனாவோட வெளிப்படையா வந்து அதை காமிச்சிக்க முடியாதுங்க. சீனாவும் அமெரிக்காவும் அட்லீஸ்ட் காம்படிட்டர்ஸ், எதிரிகள் இல்லாட்டா கூட அந்த நிலைமையில தான் இருக்காங்க. சொல்லப்போனா ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ் இதை வந்து பேஸா கேட்டாங்க ஒரு நாடு, அது அமெரிக்காவை தவிர வேற யாரும் கேட்டிருக்க போறது கிடையாது, ரஷ்யாவுக்கு அதை கேட்டிருக்க போறது கிடையாது, மற்றபடி பிரிட்டனோ பிரான்ஸோ கேட்க போறது கிடையாது, அமெரிக்கா தான் கேட்டிருக்கணும், அது எல்லாருக்குமே தெரியும். அது கொடுத்திருந்தா நான் ஆட்சியில அப்படியே கண்டினியூ பண்ணிருப்பேன், பண்ணாததுனாலதான் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லி இருந்தாங்க. அப்போ இது அமெரிக்கா சீனா இவங்க சேர்ந்து அது மாதிரி பண்ணுவாங்களா? ஏன்னா பங்களாதேஷ நம்ம பிடிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சீனா ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சு அவங்க அமெரிக்காவோட சேர்ந்தா, அப்ப அமெரிக்கா பேச கொண்டு வந்து வச்சா அது சீனாவுக்கு திருட்டு கிடையாது, நிச்சயமா அது ஒரு பெரிய ஆபத்து. அதனால சீனா அமெரிக்கான்றது அதுல கிடையாது. சரி, இப்ப வந்து சீனா பாகிஸ்தான் இப்படி எடுத்துப்பாங்க. பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நிச்சயமா வந்து ஃபண்டிங் தேவைப்பட்டிருங்க. அதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் பாகிஸ்தான் கிட்ட காசு கிடையாது. சரி சார், பாகிஸ்தான் வந்து
ஒரு மூளையா இருந்து செயல்பட்டு இருப்பாங்க, சீனா வந்து ஃபண்டிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அங்க பேஸ் வேணும்னு கேட்ட அமெரிக்காவுக்கு இது பெரிய எரிச்சலா இருக்கும். கரெக்டா? இந்த ஆங்கிள் யாராவது கவனிச்சிங்களா? நாம அங்க கொண்டு போய் ட்ரூப்ஸ் நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடைசியில சீனா வந்து அவங்களால கொண்டு வந்து நிறுத்துறாங்களா அப்படின்னு கடுப்பாவாங்களா மாட்டாங்க. சோ இது சீனா பாகிஸ்தான் இவங்களுடைய கூட்டணியில நடந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஒரு மீடியம் டேர்ம் டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இது இந்தியாவுக்கு தான் நன்மையாக முடியும். ஏன்னா அமெரிக்கா கடுப்பாயிட்டு நான் பாகிஸ்தான் அவனோட சேர்ந்துன்னு நாங்க வாங்கணும்னு நினைச்ச இடத்துக்கு நீ ஆட்டைய போட்டியா கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வர முடியாமல் போயிட்டு கமலா ஹாரிஸ் வந்தாலுமே சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் அப்படின்றது ரொம்பவே லோ கீயா தான் இருக்கும். அப்படி இல்லைங்க, இது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து செஞ்ச சதி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் யோசிச்சு பாருங்க, சீனா வந்து பங்களாதேஷை கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க சீனாவுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி அமெரிக்கா ஒரு பேஸ கொண்டு வந்து வச்சு கூட்டாங்கன்னு சொன்னா அப்ப அது காரணமா இருக்க போறது யாரு? பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து சீனாவை தான் நம்பி நிற்குது. நான் உனக்கு எவ்வளவு பணம் கடன் கொடுத்து நிற்கிறேன், இவ்வளவு ஹெல்ப் பண்ணி நிற்கிறேன், நீ நாடானா அமெரிக்காவோட சேர்ந்துட்டு எனக்கே ஆப்பு வைக்கிறியா? சீனா பாகிஸ்தான் மேல கடுப்பாவாங்களா மாட்டாங்களா? சோ இது எந்த காம்பினேஷனாக இருந்தாலும் மீடியம் டேர்ம் டு லாங் டேர்ம் இந்தியாவுக்கு தான் பலனளிக்கும் காம்பினேஷன். சில பேர் சொன்னாங்க பாருங்க, ஸ்ரீலங்கால வந்து சீனா அந்த போர்ட்டை வாங்கிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, மால்டீவ்ஸை வந்து அப்படியே கைக்குள்ள போட்டுக்கினாங்க, இவரால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. இந்த ஹம்பன் டோட்டா போர்ட்டை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மாத்தலை ஏர்போர்ட் அதுவும் சிக்கலானது. இன்னைக்கு ஸ்ரீலங்கா அப்படின்றது முழுக்க முழுக்க இந்தியாவுடன் தான் இணைந்திருக்கின்றது. மால்டீவ்ஸ் எடுத்துக்காங்க. சொல்ல போனா அங்க எலெக்ஷன் போதே வந்து ஹெவி ஃபண்டிங் இருந்தது சைனீஸ் கிட்ட. அதனாலதான் இந்த முய்சு அவர் வந்து தேர்தலும் போது இந்தியா கெட் அவுட் இந்த கோஷத்தை முன்வைத்துதான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து மத ரீதியான உணர்வுகள், இந்தியாவுக்கு எதிரான வெறுப்புணர்வு இதெல்லாம் தூண்டி விட்டு உசுப்பேத்தி விட்டு அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தவர். வந்த உடனே அங்க இருக்கிற நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் வெளில போ அப்படின்ட்டாரு. நாமளும் வந்து வந்துட்டோம், எல்லாம் நடந்தது. ஆனா பாருங்க, இதெல்லாம் நடந்தும் கூட அதுக்கப்புறம் நம்ம பிரதமர் வந்து லட்சத்தீவு போனாரு, போயிட்டு ஒரே ஒரு போட்டோ அதை மட்டும் போட்டாரு. அதுக்கப்புறம் மால்டீவ்ஸோட அந்த டூரிசம் அது வந்து படுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மால்டீவ்ஸ்க்கு டூரிஸ்டா போறவங்கள பெரும் பகுதி இந்தியர்கள். அவங்க எல்லாம் வந்து நாங்க போக மாட்டோம், நீ எங்களுக்கு எதிராக நடந்துக்கிறியா அப்படின்னு அது முதல் அடியாச்சுங்க. அதுக்கப்புறம் பல நேரங்களில் பணப்பற்றாக்குறை அப்படின்லாம் இருந்தது. ஆனாலும் இவ்வளவு எல்லாம் போயின்னுக்குது, இந்தியாவுக்கு எதிராக பேசினுக்கிறாரு, செஞ்சு நிற்கிறாரு முய்சு. இந்திய அரசாங்கம் வந்து அந்த எய்டுன்ற பேர்ல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பணத்தை அனுப்பினாங்க. இதை கூட சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னங்க அவங்க வந்து நம்ம மிலிட்டரி பர்சன் எல்லாம் வெளில வான்னு சொல்லிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு போய் பணம் கொடுத்துருக்கீங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சு? சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கடன் கொடுப்பாங்க, அது பிறகு ஏதாவது எழுதி வாங்கிப்பாங்க. ஆனா வாங்கிக்குன்னு அதுக்கப்புறம் அதை சஸ்டெயின் பண்ண விட்டுருவாங்க. இதுதான் அவங்க பண்ற தப்பு. ஸ்ரீலங்காலையும் அதான் நடந்தது, மால்டீவ்ஸ்லயும் அதான் நடந்தது. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 ஐலாண்ட்ஸ், மால்டீவ்ஸ்ன்றது ஒரு ஐலாண்ட் செயின். அதை வந்து இந்தியா கிட்ட டெவலப் பண்ண அந்த குடிநீர், இந்த ஆராய்ச்சி அது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க மால்டீவ்ஸ். இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இருந்த பணத்தெல்லாம் கொடுத்தாச்சான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பைசா கூட இல்லையா மால்டீவ்ஸ் கிட்ட. கிட்டத்தட்ட 540 மில்லியன் வேணும் அப்படின்னு உட்கார்ந்து நிற்கிறாங்க. நம்ம கிட்ட தான் வந்தாங்க. அதனால ஆரம்பத்துல வந்து சீனா பின்னாடி இருந்து ஏதாவது ஆட்டி வச்சு இந்தியாவுக்கு எதிராக போனாலும் விரைவிலேயே அவங்க இந்தியா பக்கம் தான் வந்தானோ அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். அதே மாதிரிதான் பங்களாதேஷும். என்ன ஒன்னா ஆடலாம், ஆனா ஃபியூஸை புடிங்கணும்னா எல்லாம் நின்றுடும் சொல்றோம் பாருங்க, நிஜமாகவே அது நடக்கும். ஏற்கனவே அங்க இந்த கலவரம் எல்லாம் நடந்துருக்குது, பிரச்சனை நடந்துருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்பேரல் டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அங்கிருந்து வெளில போயிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பகுதி நம்ம திருப்பூருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. பங்களாதேஷ்க்கு வந்து நம்ம நாட்டிலிருந்து $1.5 பில்லியன் ஒர்த் எலக்ட்ரிசிட்டி போன வருஷம் மட்டும் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அது அனுப்பினது யாரு தெரியுமா? ஜார்க்கண்ட்ல அதானியோடைய அந்த பவர் பிளான்ட் ஒன்று இருக்குதுங்க, எக்ஸ்க்ளூசிவ். அந்த இம்போர்ட்டட் கோல்ல அவங்க வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணி பங்களாதேஷ்க்கு அனுப்புறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு பவர் விற்கிற நிறுவனங்கள் ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து பணம் லேட் ஆனாலோ இல்ல வந்து கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலோ
இம்மிடியட்டா அந்த பவர் சப்ளையை நிறுத்தலாம் அப்படின்னு. ஏற்கனவே பங்களாதேஷ் பைசா இல்லாம தள்ளாடி நிற்கிற ஒரு நாடுங்க. இங்க சில பேர் பங்களாதேஷ் இந்தியாவோட ஜிடிபில மேல போயிடுச்சு அப்படின்னு என்னோட வச்சுன்னு உருட்டி இருந்தாங்க. அதெல்லாம் நம்பினா அதுக்கப்புறம் அதுக்கு நாம ஒண்ணும் சொல்ல முடியாது. இவ்வளோ விளக்கணியா நீங்க அப்படின்னு தான் கேட்க முடியும். அப்போ பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு ஒரு மாசம் பணம் வரலனாலும் கரண்டை நிறுத்தி போட்டோம்னு சொன்னா பியூஸ புடிங்கினா மாதிரிதான். இந்த அப்பேரல் எக்ஸ்போர்ட் இதுதான் மிகப்பெரிய அந்நிய செலாவணியும் பொருளாதாரத்தையும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்க ஒரு ஐட்டம் பங்களாதேஷ்ல. நீங்க இருக்கிற கொஞ்சம் கரண்டையும் பிடிங்கி போட்டீங்கன்னா சார் சீனால இருந்து கரண்ட் வரும் சார். இல்லை நீங்க இந்த பக்கம் வியூஸை பிடிங்கின உடனே அந்த பக்கம் வைரஸ் வரைக்கும் கரண்ட் கொடுக்குற விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. அது எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? சோ பங்களாதேஷ் இன்னும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது எப்ப வேணும்னாலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு அளவுக்கு மேல போகாத மாதிரி. இந்த மால்தீவ்ஸ்ல பண்ண மாதிரி, ஸ்ரீலங்கால பண்ண மாதிரி பொறுமையா உட்காந்துட்டு இருக்கலாம். அரே ஏன் இந்த பக்கம் தாண்டி நீ வந்தானோ பாத்துக்கலாம். அது நம்மளால செய்ய முடியும். அதனால இந்த ராஜதந்திரம் தோற்றுவிட்டது பாருங்க, இவரால எதுவும் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் இந்த வைத்தறிச்சல், பொறாமை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்களும் ஒன்னும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா இங்கிருந்து உக்ரைன்ல இருக்க மாணவர்களை மீட்டது, அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல இருந்து இங்க மீட்டு கொண்டு வந்தது, அந்த மாதிரி சாதனை செய்யறவங்க முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரைட் நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்கிரீன்ல தெரியுதான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுத்துருக்கேன். உங்களது கேள்விகளை வாட்ஸ்அப்ல வீடியோ அமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் டைப் பண்ணி அமிச்சாலும் சரி. அடுத்த கேள்வி நேரம் என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது அதுல பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.